வணக்கம். இது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். தமிழ்நாட்டு அரசியலில் இப்போதைக்கு ஹாட் டாபிக் என்றால் அது தளபதி விஜயும் அவரது தமிழக வெற்றிக் கழகமும் தவேகதான். ஒரு பக்கம் கட்சியின் பெயரிலேயே வெற்றி என்கிற வார்த்தையை சுமந்து கொண்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில், மறுபக்கம் அவர் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் மட்டுமில்லாமல் சோஷியல் மீடியாவிலும் புயலை கிளப்பியிருக்கிறது. அது என்ன அறிவிப்பு? திராவிட கட்சிகள் பல ஆண்டுகளாக பின்பற்றி வரும் அதே இலவசங்கள் என்கிற ரூட்டை நோக்கித்தான் விஜயும் செல்கிறாரா? சர்கார் படத்தில் இலவசத்தை கடுமையாக சாடிய விஜய் இப்போது ஏன் இந்த முடிவை எடுத்தார்? இதுதான் இன்றைய நம்ம ட்ரெண்ட். தவேகவின் பிக் ஹிட் இலவச அறிவிப்புகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தவேக சார்பில் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கும் சமீபத்திய அறிவிப்பு அரசியல் நோக்கர்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியவை தங்கள் தேர்தல் அறிக்கைகளில் மிக்சி, கிரைண்டர், மடிக்கணினி, தங்கம் போன்ற இலவசங்களை அறிவித்து மக்களின் வாக்குகளை கவர்வதாக ஒரு விமர்சனம் எப்போதும் உண்டு. இதை அரசியலில் ஒரு தேர்தல் வியூகம் என்றே பலரும் கருதுகின்றனர். இப்போது அதே பாதையில் விஜய் அவர்களும் களமிறங்கியுள்ளார். அவரது அறிவிப்பின்படி தவேக ஆட்சிக்கு வந்தால் ஏழை மக்களுக்கு ஒரு நிரந்தர வீடு மற்றும் ஒரு பைக் அல்லது ஸ்கூட்டர் போன்ற இலவச திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என கூறியிருக்கிறார். இந்த அறிவிப்பு வெளியான நொடியிலிருந்தே நெட்டிசன்கள் மத்தியில் கடுமையான விவாதங்கள் ஆரம்பித்துவிட்டன. பலரது கேள்விகளும் விமர்சனங்களும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சுட்டிக்காட்டுகின்றன. சர்கார் படத்தில் இலவசமாக கொடுக்கப்பட்ட கிரைண்டரை கோபமாக நெருப்பில் தூக்கி எறிந்த அதே விஜய் தான் இப்போது நிரந்தர வீடு, பைக் என இலவசங்களை அறிவிக்கிறாரே. இது என்ன அரசியல் முரண்பாடு? விஜயின் அரசியல் திராவிட கட்சிகளின் அரசியலில் இருந்து மாறுபடும் என்று எதிர்பார்த்தால் இவரும் அதே இலவச ரூட்டை தானே பிடித்திருக்கிறார். சர்கார் திரைப்படத்தில் விஜய் பேசிய வசனங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் இலவசங்கள் எந்தளவுக்கு சீர்கேட்டையும் ஊழலையும் விளைவிக்கின்றன என்பதை பற்றி பேசியது. இலவசங்களை கொடுத்து மக்களின் உழைக்கும் திறனை முடக்குவதாகவும் சுயமரியாதையை இழக்கச் செய்வதாகவும் அந்த கதாபாத்திரம் பேசியது. அந்த காட்சி திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழ். அரசியலுக்கு வந்ததும் அவர் எடுத்த முதல் ஆயுதமே இலவசங்கள்தான். அரசியல் நோக்கர்களின் பார்வை என்ன? பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்கள் இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான அரசியல் யதார்த்தம் இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள். வாக்கு வங்கி யதார்த்தம். தமிழ்நாட்டு அரசியலில் இலவசங்கள் என்பது வெறும் உதவி திட்டம் அல்ல, அது ஒரு வாக்கு வங்கி முதலீடு. ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற பயன்படும் இந்த திட்டங்கள் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்கான மிகச் சிறந்த வழியாகவே பார்க்கப்படுகிறது. புதிய கட்சியாக களம் காணும் தவேக திராவிட கட்சிகளின் இந்த வெற்றிகரமான வியூகத்தை புறக்கணித்துவிட்டு போட்டியிட முடியாது. அடிப்படை தேவை vs ஆடம்பர இலவசம். விஜயின் அறிவிப்பில் ஒரு முக்கியமான வேறுபாடு இருப்பதாக சிலர் வாதிடுகின்றனர். அதாவது அவர் அறிவித்திருக்கும் நிரந்தர வீடு மற்றும் பைக், ஸ்கூட்டர் என்பது மிக்சி, கிரைண்டர் போன்ற ஆடம்பர இலவசங்கள் அல்ல. இவை ஏழை மற்றும் கூலி தொழிலாளர்களின் அடிப்படை தேவை மற்றும் வாழ்வாதாரத்துக்கு உதவும் கருவிகள். குறிப்பாக இரு சக்கர வாகனம் என்பது கிராமப்புறங்களில் வேலைக்கு செல்ல அத்தியாவசியமானது. இதை வெறும் இலவசமாக பார்க்காமல் மக்கள் நலத்திட்டத்தின் அங்கமாக பார்க்க வேண்டும் என்றும் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. மாஸ் அப்பீல். திரையுலகில் மாஸ் ஹீரோவாக இருக்கும் விஜய் அரசியலிலும் அதே மாஸ் அப்பீலை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர வீடு மற்றும் பைக் போன்ற பெரிய அறிவிப்புகள் தான் சாதாரண மக்களை உடனடியாக சென்றடையும். இந்த ஹை இம்பாக்ட் திட்டங்கள் அவரை ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக நிலைநிறுத்த உதவுகிறது. விஜயின் இந்த இலவச அறிவிப்பு அவர் திராவிட கட்சிகளின் ரூட்டை பின்பற்ற தொடங்கிவிட்டார் என்பதை உணர்த்துகிறதா? அல்லது மக்கள் நல திட்டங்களை ஒரு புதிய வடிவத்தில் தேர்தல் வாக்குறுதியாக மட்டுமே அறிவித்திருக்கிறாரா? அரசியல் என்பது கோட்பாடுகளை மட்டும் வைத்து நடக்கும் களம் அல்ல. அது வெற்றி வாய்ப்புகளையும் மக்கள் மனநிலையையும் வாக்கு வங்கி யதார்த்தத்தையும் பொறுத்து அமையும் ஒரு கலை. சர்கார் படத்தில் அவர் பேசியது கொள்கை, ஆனால் இப்போது அவர் செயல்படுத்துவது யதார்த்த அரசியல். வரவிருக்கும் நாட்களில் தவேகவின் தேர்தல் அறிக்கை இன்னும் பல இலவசங்களையும் நலத்திட்டங்களையும் அல்லது இந்த இரண்டுக்கும் நடுவேயான ஒரு சமநிலையையும் அறிவிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு தளபதி விஜய் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இலவசங்கள் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. தவேகவின் இந்த திட்டம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? விஜயின் இந்த அறிவிப்பு சரியான அரசியல் முடிவா? கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்தை சொல்லுங்க.